Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 38 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற சிஸ்டர், நான் வந்து இவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்லாம் நிறைய பேர் நான் வந்து கேள்விப்படுறேன். இந்த பிரெக்னன்சிக்கு இப்போ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது இந்த உடல் எடை தான் வந்து அதிகமா இருக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா குறைச்சிடலாம் சிஸ்டர். நீங்க நிறைய பேர் வந்து இத்தனை வருஷம் குழந்தை இல்லை சிஸ்டர், இத்தனை வருஷம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா கடவுள் வந்து வேற என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம வந்து அதுல இருந்து மீண்டு வந்துடலாம். இந்த ஒரு கஷ்டத்தை எதிரிக்கு கூட கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் வந்து உண்மையாவே சொல்ல வேண்டியது. கடவுள் அதுதான். அது நீங்க அதற்கான இதை வந்து நீங்க வந்து பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயி இந்த மாதிரி இருக்க எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே வந்து நல்ல விஷயம் சீக்கிரமா நடக்கும். சோ கவலையே படாதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கவனியும் கொள்ளு கஞ்சி வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா, அது நைட் டின்னருக்கு நேற்று எடுத்திருந்தேன் இல்லையா, அது வந்து நான் நைட் டின்னருக்கு குடிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். குடிக்கலாம், தாராளமா உங்களுக்கு நல்லா ஃபீலிங்கா இருக்கும். காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கும் இல்ல நைட் டின்னருக்கும் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? மதியம் லஞ்சு கூட ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம், சரிங்களா? ஆனா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதுதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 2 monthsல 80 kg இருந்தேன் நானு, இப்போ வந்து 11 kg வந்து லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் சிஸ்டர். 2 monthsல 11 கிலோ வந்து லாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அவங்க அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அதற்கானது கிவ் அப்பே பண்ணாம தொடர்ந்து அதை பண்ணும்போது இந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும், சரிங்களா? அதான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து கிருத்திகா அக்கா சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து மசூர் தால் தோசை பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த தோசை பண்ணும்போது மேலாப்ல கொஞ்சம் அந்த பன்னீரை வந்து கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இல்லாட்டா மீன் மேக்கரை கிரஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா தான். அது மேலேயே நம்ம வந்து இல்லைன்னா கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டு நம்ம சாப்பிடறா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இல்ல பிளைனா அந்த கேரட்டும் மசூர் தால் வச்சு பண்ணியிருந்தோம், அந்த மாதிரியும் சாப்பிடலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அதுக்குள்ள 37 days போயிடுச்சா, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா சிஸ்டர், நம்ம நிறைய சேலஞ்சஸ் ஒரு 4-5 சேலஞ்சஸ் பண்ணியாச்சு, சரிங்களா? சோ கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து பண்ணுவேன். ஆனா என்னன்னா அதன் மூலமா நானும் ஹெல்தியா இருக்கேன். சோ அதுதான் வந்து ஒரு விஷயம், சரிங்களா? சோ கண்டிப்பா அது வந்து பண்ணலாம், கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவிதா சிஸ்டர், ஆஃப்டர் டெலிவரிக்கு உங்களோட வீடியோ, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்து அந்த உடம்ப குறைக்கிறதுக்கு உங்களோட வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து உங்களோட வீடு சொந்த வீடான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இல்ல நாங்க இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோட்ரஸ்ங்க. என்னோட மாமியார் வந்து தஞ்சானியா எம்பிஎஸ்சில வந்து ஒர்க் பண்றாங்க, ஆப்பிரிக்கா எம்பிஎஸ்சில. சோ அதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதுலதான் நாங்க வந்து இருக்கோம், சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்லதான் சொந்த வீடு எல்லாமே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து ரோஜான்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ 80ல இருந்து 78 kg வந்திருக்காங்களா, 2 kg வந்து லாஸ் பண்ணிருக்கதா சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர், தொடர்ந்து பண்ணுங்க, நீங்க நினைக்கிற அச்சீவ் பண்ணிடுவீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ராதான்னு ஒரு சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து உமா சிஸ்டர், குட்டிமா அப்படின்னு இருக்கும் அவங்களோட ஐடி. அவங்க வந்து ஆல்ரெடி இப்போ வந்து 58க்கு வந்துட்டாங்க, என்ன மாதிரியே. 55 வந்து டார்கெட்டா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த 3 kg குறைக்காம இருந்தா நல்லா இருக்கும். அந்த 3 kg இன்னும் 4 குறைச்சுன்னா மூஞ்சியை பார்க்கவே முடியாது. சோ அது மாதிரிதான் அவங்களும் நினைக்கிறாங்க. சோ அதனால மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மெயின்டைனுமே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. அதையும் நம்ம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். பிடிச்சது இப்ப ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் தான் எடுத்துக்கலாம். அதுக்காக 2 தட்டு அந்த மாதிரி நம்ம நார்மலா நம்ம எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சோம்னா முடியாதுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டொமக் வந்து ஃபர்ஸ்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப பசிக்கிறமா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் லாஸ் பண்ண அதுக்கு நம்ம அடிக்ட் ஆயிடும். நம்மளோட ஸ்டொமக் நமக்கு அளவா சாப்பிட்டாலே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆசைக்காக தாங்க நிறைய சாப்பிடுறோம், அது நான் எப்பவுமே சொல்றது. சோ அதனால அது அப்படியே நம்ம அளவா சாப்பிட்டே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா வெயிட் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு குறைக்கிறது முக்கியம் இல்லைங்க, மெயின்டைன்றது தான் ரொம்ப முக்கியம். சோ எல்லா சிஸ்டர்ஸுமே அதான் வந்து நான் சொல்றேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
ராகி வரகு இந்த மாதிரி இதுல வந்து தோசை பண்ணி லஞ்ச்ல சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். அதான் நான் சொல்றேன், டிஃபன் ஐட்டம்ஸ் போயிட்டு நான் வந்து லஞ்சுக்கு சாப்பிடலாமா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு வந்து ஹெல்தியா வயிறு ஃபில் ஆகணும், அது மட்டும்தான் விஷயம். அதை வந்து எந்த வேலைக்கு எதை சாப்பிட்டாலும் கவலையே கிடையாது, நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஆனா நைட்டு டின்னர் மட்டும் கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க எப்பவுமே. அதுக்கப்புறம் வந்து 58 போதும். என்னைய சொல்லியிருந்தாங்க 58 போதும் சிஸ்டர், இதுக்கு மேல குறைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது 2-3 சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆமா சிஸ்டர் ஆமா சிஸ்டர்னு. ஆமா சிஸ்டர், எனக்கு என்னன்னா இப்போ 60 kg 61 போறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் மூஞ்சி கணக்குற மாதிரி இருக்குங்க, அதுல கொஞ்சம் சீனியர் மாதிரி தெரிவேன். இன்னொரு விஷயம் வயிறு வந்து உப்பிசம் மாதிரி உப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த 2 விஷயம் தான் எனக்கு மெயினா. மற்றபடி பாடி எல்லாம் வந்து டக்குன்னுலாம் எனக்கு வந்து பெருசாகாது. இந்த 2 விஷயம் போது எனக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் அந்த இந்த அளவுக்கு குறைச்சு, அந்த 2 kg குறைச்சு நம்ம இந்த அளவுக்கு இருந்தா எனக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வயிறு வந்து எனக்கு பிளாட்டா இருக்கு, ஓரளவுக்கு. ரொம்ப பிளாட்னு சொல்ல முடியாது, தெரியாத அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி. சோ அது எனக்கு போதும், அந்த மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன் சிஸ்டர். கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாமே நான் வந்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் விஷ்ணு சிஸ்டர் வந்து 14 டேஸ்ல 14 நாள்ல 2 வாரத்துல வந்து 3 kg வந்து குறைச்சிருக்கதா சொன்னாங்க. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் மலர்விழி செல்வம் சிஸ்டர் வந்து 5 மந்த்தா நம்மளோட வீடியோ பாக்குறாங்களா. அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா 17 கிலோ வந்து குறைச்சிருக்காங்களா. சூப்பர் சிஸ்டர். இது எல்லாமே எதுக்காக சொல்றேன்னா, இத்தனை பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களால முடியாதா? கண்டிப்பா முடியும். சோ அதுக்காக தான் இப்ப வந்து நான் ஒரு கொஞ்ச நாளா வந்து இதெல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா. சூப்பர் சிஸ்டர். அதுக்கப்புறம் மைசூர் தால் தோசை வந்து புளிக்க வைக்கணுமா? கண்டிப்பா புளிக்கெல்லாம் வைக்க வேணும், இன்ஸ்டன்ட்னு தான் நான் அதுலயே சொல்லியிருப்பேன், நீங்க சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பருப்பு ஊற கூட வைக்கல, நான் அப்படியே வாஷ் பண்ணிட்டு அரைக்கிறேன், சரிங்களா. சோ அதனால உடனே நம்ம ஊத்திடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாம் நம்ம வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இந்த மசூர் தாலை வந்து நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டோ, இல்ல ஓவர் நைட் சோக் பண்ணிட்டோ காலைல நீங்க வந்து பண்றதாலும் பண்ணிக்கலாம். ஆனா அப்பவே வாஷ் பண்ணிட்டு நீங்க அரைக்கலாங்க, அந்த கேரட்டோட நல்ல ஃபைண்டா அரைச்சிரும், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த தொண்டை வந்து வறட்டு இருமல் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க சிஸ்டர். எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சிஸ்டர். ஆனா அது வந்து வார்ம் வாட்டர்ல வந்து ஹனி கலந்து நீங்க குடிங்க, அது வந்து சரியாயிடும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி சிஸ்டர். இந்த மாதிரிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாத்தி மாத்தி டிப்ஸ் கொடுத்து நம்மள வந்து பாத்துக்குவோம் அப்படின்ட்டு, ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கு. இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, சோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புவானா சிஸ்டர் வந்து 64ல இருந்து 59 வந்துட்டாங்களாம். ஆனா தொப்பை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் 59னா இன்னும் நீங்க குறைக்க வேண்டியது இருக்கு. அந்த குறைக்கும் போது உங்களோட வயிறும் நல்லாவே குறைஞ்சிரும் சிஸ்டர். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி அது குடிங்க, சுரக்காய் ஜூஸ் அதெல்லாம் நான் சொல்றேன் இல்லையா, வெண்பூசணி ஜூஸ், இது எல்லாமே ஸ்டொமக் வந்து குறையிறதுக்கு ரொம்பவே பெரிய வாய்ப்புங்க. சோ ட்ரை பண்ணுங்க. வெயிட் மிஷினோட லிங்க் கேட்டிருந்தீங்க சங்கீதா ராஜா சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அந்த வெயிட் மிஷினோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல, எல்லா வீடியோலயுமே டிஸ்கிரிப்ஷன்ல லாங் வீடியோல கொடுத்துருக்கிறேன், அதுல போய் பாருங்க சிஸ்டர். நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னோட மொபைல் நம்பர் கேட்டிருந்தாங்க. மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கே தெரியும், ஏதோ வெயிட் லாஸ் பத்தி கேட்கணும்னு தான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, இன்ஸ்டாகிராம்ல டெல்லி தமிழச்சி அபிஷியல்ன்றது நம்மளோட ஐடி. நிறைய சிஸ்டர் யூடியூப்ல இருந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சோ நீங்களும் என்கிட்ட பேசணும், ஏதாவது டவுட் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பேசலாம், சரிங்களா. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெயிட் லாஸ் பண்ணத பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் எல்லாம் எனக்கு அனுப்புறாங்க. சோ நான் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணல நானு, ஆனா பார்த்து சந்தோஷப்படுறேன். சோ அதுதான் வந்து, சோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல பேசுங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பயறு வகைகள் எல்லாம் சாப்பிடும்போது இப்ப மசூர் தால் தோசை போட்டால அதெல்லாம் வந்து சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாதிரி உப்பிசம் ஆயிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் மாதிரி ஆயிடும் இல்லையா. இதுதாங்க தாவர வகைகள் ஒரு நிமிஷம், தாவர வகை புரோட்டீன் வந்து நல்லதா இல்ல இந்த மாதிரி நான்வெஜ் அந்த இது இருக்கும் இல்லையா, முட்டை சிக்கன் அந்த மாதிரி உள்ள புரோட்டீன் வந்து நல்லதான்னா அதுதான் நல்லது. ஏன்னா நான் இந்த சிக்கன் இந்த மாதிரி, ஏன்னா
அது வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்காது. இதுவே பயறு வகை வந்து நம்ம வந்து சாப்பிடும்போது கண்டிப்பா என்னமோ வயிறு மொந்தலா இருக்கிற மாதிரி இருக்கு, கேஸ் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல என்னன்னா இந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடிங்க. அதுக்கப்புறம் அந்த பயறு வகையை சாப்பிடலான்றதுக்காக அளவுக்கு அதிகமாவும் சாப்பிட வேணாம், அளவு கம்மி தான். அது போக இந்த ஜீரக தண்ணி இந்த மாதிரி செரிமானத்துக்குள்ளது வந்து குடிங்க. அப்போ நீங்க வந்து என்னன்னா ஒரு நாள் முட்டை எடுக்கிறீங்கன்னா ஒரு நாள் பயிறு, அப்புறம் ஒரு நாள் சிக்கன், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணுங்க. சோ அதனால இருந்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் டீட்டெயில்டா சொல்லியாச்சு. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 58.80 வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இந்த 58க்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தாவே எனக்கு வந்து போதும். ஏன்னா இதுக்கு மேல குறைச்சா எனக்கு நல்லா இருக்காது. ஆனா இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தான் டெய்லியும் நான் வந்து ஆட் பண்றேன். சரிங்களா? காலையில வந்து இஞ்சி வந்து போட்டு கொதிக்க வச்சு பிளாக் டீ தான் வந்து குடிச்சேன். இது வந்து நாட்டு இஞ்சி, நம்ம ஊரு நாட்டு இஞ்சி மாதிரி கிடையாது. இது வந்து இந்த வெளிநாட்டு இஞ்சி மாதிரிங்க, சோத்து இஞ்சின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காரம்லாம் வந்து இருக்காது. சோ எங்களுக்கு வந்து இந்த குறுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னடா டெய்லி குடிக்கிறீங்கன்னு நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கு வந்து செட் ஆயிடுச்சு. அதான் அதை வந்து நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சிருந்த கருப்பு கொண்டக்கடலை அதை வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சாச்சு உப்பு சேர்த்து குக்கர்ல. அதுக்கப்புறம் இந்த சைடு சப்பாத்தி மாவு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து எப்பவும் போலதான் நான் வந்து பிசைவேன். நல்லா பிசையணும் தான் வந்து முக்கியம். அவ்வளவுதான். இதை வந்து அப்படியே வந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்ப கொண்டக்கடலையை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இஞ்சி, அது கூட பூண்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து மசாலாவும் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜீரகத்தூள் வந்து சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது இருக்கு இல்லையா, மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து பேஸ்டா நம்ம வந்து அரைச்சிக்க போறோம். அப்பதான் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல அந்த கொண்டக்கல்ல, அதையும் ஒரு நல்லா பெரிய கரண்டியில வந்து ஒரு கரண்டி எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சிக்க போறோம். அப்பதான் கிரேவி நல்லா வந்து திக்னஸா வரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து வந்து பொரிய விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கல்ல, இந்த கருப்பு கொண்டக்கல்ல காலா சென்னான்னு சொல்லுவாங்க. இது காலா சென்னா ரெசிபி நல்லா இருக்குங்க. சோ இது நார்த் இந்தியன் ஸ்டைல், அதான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தம்பிக்கு இடையில பாலை வந்து ஆத்தி கொடுத்துட்டேன், டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா எல்லாம் சேர்த்து, தக்காளி எல்லாம் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருள வந்து வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இங்க வந்து ரொம்ப குளிர் இருக்கனால இந்த மாதிரிதாங்க சூடானாவே இங்க பாருங்களேன் புகையா இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அதனால எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கொண்டக்கல்ல வேக வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு தம்பிக்கிட்ட 2 சப்பாத்தியை டக்குன்னு போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வந்து சேர்த்தோம் இல்லையா, கொண்டக்கல்ல வேக வச்ச தண்ணியோட சேர்த்திருக்கிறேன். தேவையான தண்ணியை வச்சுட்டு தேவையான உப்பு போட்டு இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அந்த சைடு நல்லா வச்சு ரெடி ஆயிடும் அது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து டக்குன்னு பேக் பண்ணிட்டேங்க. கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவுனேன், என்னால டக்குன்னு காட்ட முடியல. தம்பிக்கு வார்ம் வாட்டர் எல்லாம் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணி அவரை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாச்சு. அவங்க அப்பா வந்து அவரை வந்து அழகா பேக் பண்ணி விட்டாச்சு. அவர் வெளியில நின்று இப்ப எல்லாம் வந்து இந்த புகை வருது இல்லையா வாயில, அதான் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிரேவியை பாருங்க கொஞ்சம் லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த புகை போனதுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்க. கொத்தமல்லி தலை தூவலாம், இல்லைன்னா வந்து கசூர் மேத்தி வந்து தூவலாம். சரிங்களா? அவ்வளவுதான் சிம்பிள். அதுக்கப்புறம் திருப்பியும் சப்பாத்தி அம்மாச்சிக்கு போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு 3 சப்பாத்தி வச்சு அவங்களுக்கும் கிரேவி எல்லாம் வச்சு காஃபி வச்சு அவங்களுக்கு அம்மாச்சிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த கிரேவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணினேன், எனக்கு டைம் இருந்தது. ஸோ நல்லா வந்து வாக்கிங் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து பண்ணியாச்சு. இன்னைக்கு நீங்க வந்து 1 மணி நேரம் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணி முடிக்கும் போதே அந்த டசானா பாப்பா வந்து வந்தாங்க நம்ம வீட்டுக்கு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகல. ஸோ அதனால நம்ம வீட்டுல வந்து விட்டுட்டு போயிருந்தாங்க. ஸோ அதான் வந்து வந்தவும் அப்புறமா சரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கருப்பு கவனி கஞ்சி, கொள்ளும் கருப்பு கவனி கஞ்சியும் நேற்று நைட்டு கிண்டுன்னு இல்லையா, அது கொஞ்சம் இருந்தது. பூண்டுலாம் நான் தட்டி போட்டு பண்ணியிருந்தோம்ல, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதை லைட்டா சூடு பண்ணிட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கொய்யாக்காய், பெரிய கொய்யாக்காய் கட் பண்ணி அதுல மிளகாத்தூள் உப்பு போட்டு சூப்பரா சாப்பிட்டாச்சு. மிளகாத்தூள் அவசரத்துல நிறைய போட்டேங்க. அதுக்கப்புறமா தொடச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பாத்திரத்தை கையோட கழுவி விட்டுலாம்னு சொல்லிட்டு கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷா பாயாச்சு.
பிள்ளைங்களுக்கு வந்து கார்ட்டூன் போட்டு விட்டுருந்தேன். ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அவ வந்து கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து டிவி நல்லா டாம் அண்ட் ஜெர்ரி தான் வந்து பாத்துட்டு இருந்தாங்க 2 பேரும். சரி அவங்க பாட்டுக்கு பாத்துட்டு இருக்கட்டும்ட்டு நான் வந்து அப்புறமா 11 மணி ஆயிடுச்சு. அம்மாஜிக்கு வந்து ஒரு கொய்யாக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு காஃபியும் போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கொய்யாக்காய் அவ்வளோ நல்லதுங்க எல்லாருக்குமே. ஸோ அது வந்து நிறைய எடுத்துக்கும். இது சீசன் கூட தான். சரி அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காளான் தாங்க எடுத்தேன். இங்க பாருங்களேன் இவ்வளவு பெரிய காளான் என் உள்ளங்கையில வச்சு பாக்குறேன். ரொம்ப பெருசா இருந்தது. ஸோ அதான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு சேர்த்து வந்து வாஷ் பண்ணுங்க காளான், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு தண்ணி அரிசியை வந்து ஊற வச்சு தக்காளி சாதம் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல வந்து எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பூண்டு வந்து தட்டி சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து இதை வந்து வதக்கி விட்டுக்க போறோம். சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பண்றது. இன்னுமே இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பண்றது வந்து பாத்தீங்கன்னா குஸ்கான் தான் சொல்லணும். தக்காளி சாதம்னா இந்த மாதிரிதான் இருக்கணும். என்ன சொல்றீங்க? அதான் தக்காளியும் சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து அதையும் இந்த மாதிரி எண்ணெயில நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறேன். இப்ப நான் வந்து வெள்ளை அரிசி சேர்க்கிறேன் இல்லையா? இப்ப நான் வந்து சுள்ள வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை வந்து சேர்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது நீங்க வந்து மில்லட் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு நமக்கு காலைல போட்ட சப்பாத்தி இருக்கு. சோ அதனால எனக்கு வந்து வேணான்றனால சரி வெள்ளை ரைஸ்லயே அவங்க செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு குக்கர் விசில் வச்சுக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்களா, வரும்போதே அங்கிட்ட தமிழ் கடை சைடு போயிட்டு வந்தாங்க. முருங்கைக்கையும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி அதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு வேற பிளான் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காளான கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, நல்லா தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு அதுல வெங்காயமும் குடமிளகாயும் வந்து பொடியா அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, சிக்கன் 65 மசாலா அது மட்டும் தான் சேர்த்திருக்கிறேன். அது உப்பு இருந்துச்சுன்னா நீங்க சேர்க்க தேவையில்லை, உப்பு இல்லைன்னா நீங்க வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து கோட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல காளான், குடமிளகாய், வெங்காயம் மசாலா அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்க போறோம். இதை வந்து வதக்கும் போது நல்லா வந்து தண்ணி அதுலயே வந்து பிரிஞ்சு வரும், சரிங்களா, காளான்ல இருந்து. சோ இங்க பாருங்களேன் இந்த மாதிரி வந்துட்டா இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நம்ம சுருள இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்க போறோம். ரொம்ப சிம்பிள்ங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். சப்பாத்தி, இந்த பிரெட், பிரவுன் பிரெட் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். சாதத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ் ஆகும். நான் காலையில எனக்கு மட்டும் எண்ணெய் போடாம 2 சப்பாத்தி வந்து போட்டு ஹாட் பாட்டில் வச்சுட்டு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்களேன். சோ இதை வந்து நம்ம எடுத்து இன்னைக்கு 2 சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அந்த காளான், குடைமிளகாய் அந்த பிரட்டல் மாதிரி பண்ணோம்ல அதை எடுத்து வச்சுட்டு காலைல பண்ண அந்த கொண்டக்கடலை கிரேவியும் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு லஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபில்லிங்கா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சாதத்துக்கு குக்கர் ஓபன் பண்ணா சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி அது அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காளான் பண்ணோம் இல்லையா, அது வச்சு தக்காளி சாதம் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன் நானு. ஏன்னா அவங்களுக்கு சுட நல்லா இருக்கும் இல்லையா, அதான். அதுக்கப்புறம் வந்து சரி ஹஸ்பண்ட்க்கும் எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு தம்பிங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஊட்டி விட்டுட்டு கையோட பாத்திரத்தை வந்து கம்ப்ளீட்டா கழுவிடுவேன். மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கிடாதீங்க, அது நல்லது கிடையாது. ஏதாவது வேலை பார்த்தோ ஏதாவது டைவர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துணி வந்து மிஷின்ல போட்டு விட்டுட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா நேத்து காய போட்ட துணி எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய கப்பலுக்கு வார்ம் வாட்டர் தான் குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க பயங்கர குளிரா இருக்கு, அதனால வார்ம் வாட்டர் தான் குடிக்கிறேன். வார்ம் வாட்டர் எல்லாருமே குடிக்கலாங்க, ஆனா ரொம்ப சூடா குடிச்சிடாதீங்க, இப்பவும் சொல்றதான். அதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சுங்க. சரி அம்மாச்சிக்கு மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஆரஞ்சு பழம் தான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் காலைல பிரேக்ஃபாஸ்டா இந்த மாதிரி நீங்க ஜூஸ் பண்ணி குடிக்காம இந்த மாதிரி பிளைனா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரூட்ஸ், சரிங்களா? சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு இது வந்து எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா புளிப்பா நல்லா இருந்தது, டேஸ்டா. இந்த கிளைமேட்டுக்கு இது நல்லா கிடைக்குதுங்க, கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கிட்டாது இல்லையா. சோ அதுக்கப்புறம் அமைச்சியும் வந்திருந்தாங்க, டீ குடிச்சிட்டு இங்கதான் இருந்தாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பாங்க. சோ அந்த டயத்துல நாங்க 2 பேரும் உட்காந்து முருங்கைக்கீரை ஆஞ்சு வச்சாச்சு. இல்லைன்னா அப்புறம் காஞ்சு போயிடும் இல்லையா, ஆஞ்சு வச்சிட்டோம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 6 மணி ஆச்சுங்க நம்ம டின்னர் டைம். இது வந்து 0 ஹோல் வீட் பன்னு தான் வந்து எடுத்துக்கிறேன். சரி ஒரு பன்னு எடுத்துட்டு அது கூட இந்த காளான் வந்தது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கிரேவி, ஒரு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டாச்சுங்க. நல்ல ஃபில்லிங்கா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இந்த பண்ணுக்கு பதிலாக நீங்க ஓட்ஸ் வந்து கிண்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா கோதுமை தோசை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஐடியாஸ் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்தாருங்களா ஹாட் பாட்டில் வந்து தக்காளி சாதம் வந்து போட்டு வச்சிருந்தேன். அவங்க எல்லாருக்குமே கொண்டக்கடலை கிரேவி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு எல்லாருக்குமே டின்னர் வந்து கிளியர் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி கையோட பாத்திரத்தை வந்து கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கழுவி எடுத்துட்டு இங்க வெளியில வந்தா இவர் பாருங்களேன் அந்த பெட்ஷீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரு. சரி நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணேன்னா இங்க பாருங்களேன் டபக்குன்னு இப்படி திறந்துக்கிட்டு வர்றான்னு பாருங்களேன். நான் போயிருவேணும்னு சொல்லிட்டு
பயங்கர சேட்டை பண்றான் அந்த சின்ன பையன். சாக்ஸ் போட்டு விட்டா கழட்டி கழட்டி விட்டுறான். அப்புறம் பாருங்க என்னோட போர்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா மெஸ்ஸி ஆயிடுச்சுங்க. ஏதாவது ஒரு பொருள் தேடும்போது சம்டைம் இந்த மாதிரி குழப்பி விட்டுருவோம் இல்லையா? சோ அதை எல்லாத்தையும் மடிச்சு வைக்கலாம், கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து டிவியை பார்த்துக்கிட்டே வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேங்க. கையோட வந்து ஒரு மடிச்சு வச்சது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா தேட முடியாதுல ஒரு சில பொருட்களை. ஸோ ஓரளவுக்கு வந்து மடிச்சு வச்சுட்டேன். சொட்டெல்லாம் நிறைய இருக்கவும் இந்த குளிர் டைம் வந்தாலே கொஞ்சம் கபோர்ட் ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சொட்டு எல்லாமே பெருசு பெருசா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால சரி, அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு சரி கடைசியா வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தான் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்றேன் நானு. ஈவினிங் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க, வேற எதுவும் சாப்பிடாதீங்க, அப்புறம் பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதான் இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.